திருப்பூரில் ராபிடோ பைக் ஓட்டுநரிடம் ராணுவ வீரர் என கூறி பண மோசடி செய்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த ராபிடோ பைக் ஓட்டுநர் கார்த்திக் என்பவரிடம் ராஜேஷ் என்ற பெயரில் தொடர்பு கொண்ட ஒருவர் தான் ஒரு ராணுவ வீரர், தனது மனைவி அரசு மருத்துவர், அவரை ரயில் நிலையத்தில் விட வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் தான் செல்போன் மூலம் அனுப்பும் பணத்தை அவரிடம் கொடுத்து விடுமாறும் கூறியுள்ளார். இதையடுத்து வங்கியில் இருந்து அனுப்புவதைப் போல 2500 ரூபாய் அனுப்பப்பட்டது என குறுந்தகவல் ஒன்றை ராஜேஷ் அனுப்பியுள்ளார். தனது செல்போனில் இருந்து பணத்தை அனுப்ப முடியாமல் 1500 ரூபாயை மொபைல் கடை மூலம் கார்த்திக் அனுப்பியுள்ளார். பின்னர் ராஜேஷிடம் வந்த குறுந்தகவலை பார்த்தபோது தனிநபர் எண்ணில் இருந்து வந்தது தெரிய வந்தது. பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த கார்த்திக் பணத்தை திரும்ப தருமாறு கூறிய போது ராஜேஷ் இணைப்பை துண்டித்துள்ளார். ராபிடோ புக் செய்து ராணுவ வீரர் என கூறி ஏமாற்றிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேதாரண்யம் பகுதியில் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக முந்திரி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள முந்திரி பருவம் தவறிய மழை மற்றும் பூச்சி தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பூக்கள் கருகியும் காய்கள் கருத்தும் கீழே கொட்டி வீணாவதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளாக முந்திரி கொட்டை கிலோ 110 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் தமிழக அரசு முந்திரியை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.